மைட்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல் இன்றைய பதிவிலையும் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் என்ற தலைப்பில் எமோஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளோட இன்டெலிஜென்ஸை எந்த அளவுக்கு சிறப்பாக காட்டித்தரும், அதாவது உணர்ச்சிகளை கையாள்வது எங்கனம் அப்படின்னு. அதை உணர்ச்சிகளை கையாள்வதனால் அறிவு எங்கே மிளிர்கிறது, அறிவு மிளிர்வதனால் உணர்ச்சிகளை கையாள்வது எங்கனம் எளிமையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இதை எல்லா வயதிலையும் பார்க்குறோம். சில பதிவுகளாக ஒரு வகுப்பறையில் எப்படி பார்க்குறது அப்படின்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதுவே நம்மளுக்கு எப்பவுமே ஓல்டேஜ், அதாவது ஒரு 60 வயது தாண்டினவங்களுக்கு அவங்க என்ன செய்யணும், அவங்களோட அறிவுபூர்வமாக எப்படி நம்மளுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, இது வரைக்கும் கிடச்சிருக்கோம் ஒரு அனுபவம். அந்த அனுபவ அறிவு எந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு வழியாக காட்டித்தரும், ஒரு வழி காட்டித்தரும். என்ன மாதிரி வழி, அது எப்படி பொறுமையாக அந்த வேலையை நடத்துறது, எப்படி அந்த வேலையை பொறுமையாக செய்யறது, எப்படி செய்தால் அந்த வேலை சிறப்பாக அமையும். இது எல்லாவற்றிற்குமே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வழியை அந்த வயசில் பார்த்துக்கலாம். 60 வயது அப்படின்னு சொன்னால் அது நிறைய பேர் அது ஒரு நம்பர் தான் நினச்சிக்கணும்னு சொல்லி கொடுப்போம் நிறைய பேருக்கு. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, 60 வயசு அடுத்து இனிமேல் என்னால் இது செய்ய முடியாது, அதெல்லாம் முடியாதுன்னு நினைப்பாங்க. இல்லை, எல்லா வயதிலும் செய்ய முடியும். ஆனால் அதற்கு என்ன, மனம் சிறப்பாகவும் திடமாகவும் இருக்க வேண்டும். அப்போது உணர்ச்சிகளை காட்டுவது அப்படின்றது காட்டலாம், உணர்ச்சிகளை கையாள்வது அப்படின்னு சொன்னோம். அப்போ உணர்ச்சிகளை கையாளுவதற்கு, அதென்ன பராமரிக்கிறதுக்கு, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அனுபவம் என்ன பண்ணோம், உறுதுணையாக நிற்கும். இப்போது ஒரு வீட்டில் ஒரு குட்டி பசங்க இருக்கிறாங்க, ஒரு குழந்தை இருக்குது, அது சரியாக படிக்கலை அப்படின்னு சொன்னால், படிக்கலைன்னு சொன்னால் நான் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறது படிக்கிறதுக்கு, அப்புறம் வரேன், நாளைக்கு வரேன், இந்த ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு வரேன், இது கொஞ்ச நாள் விளையாடிட்டு வரேன் அப்படின்னு the child awaits the studying time. awaits, சிம்பிள் வேர்டு என்ன, the child awaits. அதை என்ன பண்ண முடியாது, கோவிக்கிறதுக்கோ எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, குழந்தைய அடித்தா தான் வளர்க்க முடியுமான்னு. நிச்சயமாக இல்லை, குழந்தை தான் அது, கழுதையானா தான் அடித்து வளர்க்கணும், குழந்தைய அடித்து வளர்க்கக்கூடாது. ஏன்னா குழந்தையாக இருந்து தான் நாம் பெரியவாளாக இருக்கோம். அந்த குழந்தையாக இருக்கும்போது சிலப்போ நம்ம அம்மாவோ நம்ம தாத்தா பாட்டியோ யாராவது நம்மளை கோவிச்சுக்கிட்டா நம்மளுக்கு பிடிக்காது தானே. அதுபோல் தானே இப்போ இந்த குழந்தைக்கும். அப்போ நம்ம வளர்ந்த குழந்தையாக தான் இருக்கிறமா சொன்னால், கழுதியாக இருந்தால் தான் அடிக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம் அப்படி தோணும். அதனால் அப்படின்னா என்ன அர்த்தம், கழுதைன்றதை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டால், வி ஆர் நாட் 5 உள்ள மிருகம் இல்லை, 6 உள்ள மனிதன். மெய்வாய் கண் மூக்கு செவின்னு 5 புலன்கள் இருக்குது, அது வழியாக பார்க்கும், அது வழியாக கேட்குறோம், எல்லா விதமான வேலைகளும் செய்கிறான்னா அதனோடு தொடர்புடையது மனம் என்கின்ற ஒன்று இருக்குது. அந்த மனம் என்ன செய்யும், எல்லாத்தையும் அறுதியிட்டு யோசனை பண்ணும், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும், இது இப்படி தான் சொல்லி புரிஞ்சுக்கும். இது கசப்பு, அதனால் தொடர்ந்து சாப்பிடக்கூடாது, இது இனிப்பு, என்ன தொடர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்லாம் அதுக்கு தெரிய வருமா இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு நேரமும் குழந்தை என்ன சொன்னால் அதுக்கு எல்லாம் புரியும். சில நேரத்தில் அது வெளிக்காட்டிக்காது, அதுக்கு சொல்ல தெரியாது, அதனோட எக்ஸ்பிரசிவ் வேர்ட்ஸ் இருக்கே அது கொஞ்சம் பலம் குறைவாக தான் இருக்கும். இப்போ ஒரு 30 வயசுக்காரனை கூப்பிட்டு நீ இதெல்லாம் பேசுன்னு சொன்னால் ஓரளவுக்கு அவர் கொஞ்சம் வேகமாக பேசுவாராக இருக்கும். ஆனால் ஒரு 10 வயசில் இருக்கிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு சொன்னால் அந்த அளவுக்கு பேசாது, அதுவும் பேசும் தான், ஆனால் இந்த அளவுக்கு அதனுடைய உணர்ச்சிகளை பாங்கமாக எடுத்து சொல்கிறதுக்கு அதுக்கு தெரியாதான் இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் அப்பா பார்த்துக்கல, அம்மா சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் தாத்தா என்ன பண்ணுவார், என்கிட்ட கொடுத்துருப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ போப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட உட்காந்து அதுக்கு பாடம் சொல்லி கொடுக்க உட்காருவார். அப்படின்னா அந்த குழந்தை தாத்தா கிட்ட சொல்லும், அப்படி இப்படி அம்மா இப்படி கோச்சுட்டா, பாட்டி இப்படி கோச்சுண்டா அப்படின்னு சொல்ல, அவளாக கிடக்கட்டும், நான் சொல்லித்தரேன், இரு இந்த வா இப்படி எழுதலாம் வா அப்படின்னு சொல்லி நிதானமாக அந்த குழந்தைக்கு பாடங்களை சொல்லி கொடுப்பாரு. அதுபோல் சொல்லும்பொழுது அங்கே என்ன வருகிறது, அனுபவம் அங்கே பேசுகிறது. அவருடைய இத்தனை வருஷத்து அனுபவம் அந்த இடத்துல பேசுகிறது. அப்போ என்னாச்சு, ஒரு விஷயம் நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னா, கல்வின்னா என்ன, அதை பார்த்து படிக்கணும். நமக்குன்னு ஒன்று புரியும் இல்லை, ஒரு செய்யுளோ ஒரு இங்கிலீஷ் போய்ட்ரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கான்வர்சேஷனோ ஒரு பங்கி ஒரு புத்தகத்தில் இருக்கிற ஒரு பேராகிராஃப் படித்தா நம்மளுக்கு ஒன்று புரியும். அதை படித்த உடனே அது கல்வி அறிவு, படித்தா அவ்வளோதான் புரியும் அப்படின்னு அந்தந்த வயதுக்கு ஏற்ப புரியும். ஒரு 10 வயசு குழந்தைக்கு ஒரு பேராகிராஃப் படித்தா என்ன புரியும், ஒன்றும் வேண்டாம், அதில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி அதை படிக்க சொல்லலாம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் தேர் லிவ்ட் எ கிங் கால்ட் தசரதா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுன்னு வைங்க. அந்த 2 சென்டென்ஸ் படித்த உடனே அதில் என்ன படிச்சதுன்னு அதை சொல்லும். அப்படியானா அது கல்வி அறிவு. இப்போ
நம்மளை போல் ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் வயசானவங்க அப்படி இல்லைன்னா அவங்க தாத்தா கிட்ட கொண்டு போய் இது என்ன தாத்தா இது என்ன கதை அப்படின்னு சொன்னால் அந்த 2 லைனை படித்தோடனே அந்த குழந்தை அந்த படித்த 2 சென்டென்ஸுக்கு பதில் சொல்லணும். ஆனால் அந்த 2 வரியில் இருக்கிற ஆழ்ந்த கருத்து அந்த ராமாயணத்தோட முதல் ஒரு பேராகிராஃபில் அவர் தனக்கு தெரிஞ்ச எல்லாவற்றையும் சேர்த்து அந்த அவருடைய அனுபவத்தையும் சேர்த்து அந்த குழந்தைக்கு அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுப்பார். அப்போ அந்த குழந்தை அதை எல்லாத்தையும் என்ன பண்ணும், கேள்வி கேட்டு காதில் கேட்டு அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும். அப்போ என்னாச்சு, கல்வி அறிவுன்னு சொன்னால் அண்ணன் பார்த்து படித்து தனக்கு என்ன புரியுறதோ அது அறிவு. கேள்வி அடுத்தவங்களை சொல்லி கொடுக்கும்பொழுது காது வழியாக கேட்டு அதில் என்ன புரியுறதோ அதை நிறுத்திக்கிறது அது கேள்வி அறிவு. கல்வி அறிவும் கேள்வி அறிவும் இருந்தால் தான் நம்மளோட என்ன பண்ணோம், அறிவுன்றது பொது உடைமையாக இருக்கிற அந்த ஆற்றல் இருக்கே அது அப்போ தான் வெளியில் வரும், அதுதான் முழுரும். அப்போ இதனோட அடிப்படை என்ன, ஒரு நேரமும் ஒரு விஷயத்துக்கு உண்டான தீர்வான முடிவு காட்டு நம்மளே முடிவெடுக்கிறத காட்டிலும் அடுத்தவர்களுக்கு அது என்ன புரியுது, நம்ம காட்டிலும் அறிவில் மேலானவர்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லி அதை கேட்டுண்டாதான் அந்த விஷயம் நம்மளுக்கு அது ஏற்புடையதாக அமையும். தர்வே நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அறிவாற்றல் இருக்கே அந்த நாலெட்ஜ் இருக்குமே அது இன்னும் கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேருந்து கிடைக்கும், இன்டெலிஜென்ஸ் இருந்தால் தான் இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும். இந்த இன்ஃப்ளூயன்ஸை நம்ம இன்டெலிஜென்ஸில் புகுத்தின்னு சொல்லி தான் தாத்தா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நமக்கே படிக்கிறதுன்னு சொன்னால் ஜஸ்ட் அதை பார்த்து உடனே படித்து தெரிஞ்சுக்கிறோம், அது கல்வி அறிவு. அப்போ தாத்தாலாம் சொல்லி கொடுக்குறாங்க, ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாங்க, அந்த வார்த்தைக்கு பொருள் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது கேள்வி அறிவு. இந்த கல்வி அறிவும் கேள்வி அறிவும் சேர்ந்தாதான் நம்மளோட நாலெட்ஜுன்றது இருக்கே அந்த இது தொகுப்பு மேலும் மேலும் வலுவடையும். இதை பற்றி தான் நம்ம உளவியல் அடிப்படையில் சொல்லும்போது நியூரல் நெட்வொர்க்கு, சிம்பிள் நியூரான், அந்த நியூரானோட நெட்வொர்க்கு நாட்டிலோட சேர்ந்து அந்த நியூரல் நாட்டு மேலும் மேலும் என்ன பண்ணது நியூரல் ஃபோல்டராக மாறும். அதில் அந்த நாலெட்ஜை அதில் தொகுத்து வச்சுக்கும். அப்போ என்னாச்சு, இன்டெலிஜென்ஸ் நம்மளோட அறிவாற்றல் என்ன பண்ணோம், ஒருத்தரோட அனுபவத்தோடு சேரும்பொழுது இட் கெட்ஸ் டெவலப்ட், இட் கெட்ஸ் என்லார்ஜ். அப்போ என்ன பண்ணோம், வி கெட் அவர் செல்ஃப் என்கல்ஃப்டு இன்ட்டு நாலெட்ஜால் அறிவுபூர்வமான செய்திகளோட நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை சூழ்ந்துக்கிறோம். நம்மளை அது அறிவுபூர்வமான நாலெட்ஜு நம்மளை சூழ்ந்து கொள்கிறது அப்படின்னு இருக்கும். அதனால் எமோஷ்னலாக அதாவது உணர்ச்சிகளை நிறுத்தி அதை என்ன செம்மைப்படுத்தி தன்னுடைய நாலெட்ஜ் இருக்கே தன்னுடைய அனுபவத்தை சேர்த்து ஒரு பெற்றோர் வயதான பெற்றோர் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம்மளோட எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்கே, நம்ம உணர்வுபூர்வமாக படிக்க மாட்டோம், நெகட்டிவாக பேசுகிறோம், இங்கே போக மாட்டோம்னு சொல்கிறோம், இல்லாட்டி வேணால் எனக்கு படிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறோம், புத்தகத்தை பேக்கை விட்டு புக்கே எடுக்க மாட்டேன்றோம். அதுபோல் எதிர்மறையான செயல்கள் எல்லாமே அங்கே நீங்கி அமைதியாக ஆகிடும். அந்த அமைதியாக இருக்கும் பொழுது சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே மனசில் புரியும். அதனால் வயதானவங்களோட அனுபவம் ஒரு ஊக்குவிப்பாக அமையும் பிள்ளைகளுக்கு படிக்கும் பொழுது, அது ரொம்ப அத்தியாவசியம். அதனால் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்ன்றது அடுத்தவங்களோட வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட அனுபவத்தின் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அந்த அறிவாற்றல் முழுரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.